வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரை எப்படி நம்ம முளைக்கட்டி சாப்பிட்றதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நைட் 7:00. இதில் பச்சைப்பயிர் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பச்சைப்பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஓவர் நைட் நல்லா ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் நல்லா பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை தண்ணியை வடிச்சிக்கலாம். நல்லா ஓவர் நைட் ஊறணும். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குங்களா? அங்கே பாருங்கள் பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி சுடுறோம் இல்லைங்களா, அந்த துணி கூட நம்ம எடுத்துட்டு இந்த பச்சைப்பயிரை அதில் கொட்டிக்கோங்க. இதை ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பேண்டு ஏதாவது லப்பர் பேண்ட் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை நல்லா டைட்டாக போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துணி ஈரம் இல்லைங்களா, அதனால் தண்ணி எடுத்து இதில் தெளித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சாச்சு. இதை கிச்சனில் ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு டப்பா மேலேயோ எது மேலேயோ இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அடிக்கடி நம்ம அந்த இந்த துணியோட ஈரம் காஞ்சதுன்னா தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சு வச்சுருங்க. இன்னைக்கு மார்னிங் இப்போ ஒரு 9:00 ஆகுது. நாளைக்கு காலையில் 9:00 எடுத்து பார்க்கலாம். முளைப்பு வந்திருக்கும். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வச்சோம்னா ரொம்ப பெரிய முளைப்பா வரும். ஒரு நாள் இதுக்கு மேக்ஸிமம் ஒரு நாள்லேயே நம்மளுக்கு நல்லா முளைப்பு வந்துடும். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி முளைப்பு வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஆகுது. நம்ம முளைப்பு கட்டி வச்சோம் இல்லைங்களா, முளைப்பு கட்டுறதுக்கு இங்கே பார்த்தீங்களா அப்படியே மேலே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய முளைப்பு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முடிச்சு அவுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டதை எடுத்துக்கலாம். வா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முளைப்பு வந்திருக்குன்னு. கிச்சனுக்கு நம்ம போகும்போது பார்த்து நம்ம தண்ணி மட்டும் அந்த துணி ட்ரை ஆகும்போது நம்ம தண்ணி தெளித்தோம்னா போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நீளமாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா இது அப்படியே சாப்பிட்லாம். வெறும் இதாக பிடிச்சவங்க உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படியே கொடுங்க. இது கடலக்காய் சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அது சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா மேக்ஸிமம் இப்படி பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது, சத்தான உணவு இது. இதில் அப்படி குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதோட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுமா செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவியில் வேக வச்சுட்டு இதை தாளிச்சும் கொடுக்கலாம். சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் எங்களுக்கு இதை குழந்தைங்க பார்த்தாவே எங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி செஞ்சு
பச்சைப்பயிறு, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றி இட்லியாகவும் சுட்டு கொடுக்கலாம், இல்லை தோசையாகவும் சுட்டு கொடுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே எங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா பாயாசம் மாதிரி கூட அரைச்சிட்டு அதை நம்ம கொதிக்க வச்சு நல்லா அதில் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், அது அவங்கவுங்களுடைய ஆப்ஷனல் தான். அவங்கவுங்களுக்கு எது 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 பிடிக்குமோ அந்த இதை ஊற்றி நம்ம பாயாசமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த முளப்பு கட்டுறதை வச்சு நம்ம எந்தெந்த முறையில் நம்ம செய்ய முடியுமோ, இதை இல்லைன்னா நம்ம வந்து காய வச்சுட்டு அதை அரைச்சும் வந்து கஞ்சி காய்ச்சும் கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இருந்தாலும் நம்ம இது எல்லா ப்ராசஸும் பண்ணுறதுக்கு இப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப சிறந்த உணவு நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. நம்ம சாப்பிட்டோம்னா இதே மாதிரியே அழகாக ஆரோக்கியமாக இருப்போங்க. கட்டு இருந்து பாருங்க, மீதி இருந்தது, நாங்கள் சாப்பிட்டது போக மீதி ஆயிடுச்சு. அதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு முளப்பு ஊற வச்சு ஓவர் நைட், பச்சைப்பயிறு வந்து நைட்டு வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே இட்லி துணி இருக்கு இல்லைங்களா, அந்த இட்லி துணியில் கூட நம்ம இந்த பச்சைப்பயிரை வந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த துணியில் வந்து லப்பர் பேண்ட் போட்டு நல்லா முடிச்சு மாதிரி இதில் மேலேயாவது வச்சுட்டு அதில் வந்து அடிக்கடி தண்ணி தெளிக்கணும். அந்த துணி வந்து ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆக நம்ம தண்ணி தெளிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள்லேயே நம்மளுக்கு வந்து குட்டி முளப்பா வரும். இது வந்து ஒரு 4 days ஆகுது. 4 daysல பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய முளப்பா வந்திருக்கு. இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பச்சைப்பயிறு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சைப்பயிறு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இட்லி மாவு எடுத்துக்கணும். இட்லி மாவில் இந்த பச்சைப்பயிறு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சைப்பயிறு அரைச்சதும் இட்லி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ தோசை சட்டியும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான தோசை. நான் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெய், நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம வந்து வெறும் இட்லி தோசை, நார்மல் தோசை சுட்டு தராமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்தோன்னா நல்லா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதனால் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து இப்போ வெறும் பச்சைப்பயிறு கொடுத்தா எங்கள் குழந்தைங்கலாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. முளப்பு கட்டி அதில் வந்து நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. எந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பச்சைப்பயிறு முளப்பு கட்டினா எங்கள் குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து
அரைச்சு இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தக்காளி கடையல் கடைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த தக்காளி கடையலோட தோசையை வச்சு கிரீன் கலரில் தோசை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நார்மல் தோசை நம்ம சாப்பிட்றத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேணால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் விதவிதமான ஹெல்த்தியான டிஷ்ஷாக நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.